ஒரு லெக்கில் காமெடியாக இருக்கும், ஒரு லெக்கில் இதாக இருக்கும், இன்னொரு லெக்கில் கதை சொல்லும்போது நம்மளை கண்ணீர் வரும். இந்த ஒரே கதை தான், அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஒரு நாள் எனக்கு நம்பர் வாங்கி எனக்கு கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு, ஆனால் இந்த முடிவெட்டுற கடையில் இருக்கேன். அது எனக்கு நடந்துச்சு, எனக்கு முடியறது கிடையாது. இது நான் இந்த மாதிரி ஒரு டாக்டரை பேசியிருக்கேன் அவனை பற்றி, அவர் வர சொல்லிக்காரு, நீ போய் பாரு. மற்றபடி எல்லாரு கூடயும் ஆசை இருக்குது, மணிரத்னம் சார் கூட தான் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அது இருக்குது. பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் அப்படியே வந்து பின்னாடி பைக்கில் உட்காருங்க, ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன், ஒரு செயின் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு அது டெமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா சாமி, இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு வித்தியாசமான லைக் புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் சொன்னது. ஆமாம். நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களுக்குன்ட்டு ஒரு சில திறமைகள் வந்து நீங்கள் ஒரு நல்ல பெர்ஃபார்மராக நீங்கள் இருந்தாலுமே இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைச்சது இல்லை. இப்போ நம்மளே போயிட்டு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதை விட இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ ஆக்டராக ஒருத்தவங்களுக்கு திறமையை விட இந்த மாதிரி சர்க்கிள்குள்ளே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இம்பார்ட்டண்ட்டாக இப்போ தெரியுது எனக்கு. நீங்கள் பேசுகிற சில விஷயங்கள்ல எனக்கு அப்படி தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை அதாவது அவங்க கூட நம்ம பழகுறோம், அதாவது திறமை இல்லாமல் அவங்க ரெஃபர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ திறமை இருந்தால் தான் நம்ம அவங்க நடிக்கும்போது இல்லை ஏதோ ஒன்று அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்லா நடிக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான், அந்த திறமை இருந்தால் தான் அவங்களுமே ஒரு சைடு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம பழகுறதுக்கு இனிமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் நல்ல இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறதுனால தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகி பேச முடியும். அந்த மாதிரி தான் அது சொல்கிறது தான். விஜய் சேதுபதி சாரை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ ஒரு நடிகர் விஜய் சேதுபதியா வேற உங்களுக்கு பிடிக்குமா, இல்லைன்னா ஒரு மனிதராக ஒரு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மள மாதிரி ஒரு காமன் மனுஷனா விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு பிடிக்குமா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது சரி, நடிப்புலேயும் சரி, பழகிறதுக்கும் சரி, எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி வந்து பெரிய மகாராஜா தான். மகாராஜா படம் வந்து மகாராஜா தான். ஸோ அவர் வந்து நடிப்புலேயும் ஒரு அரக்கன், அவர் அடிச்சிக்கவே முடியாது. நான் ஏன்னா நேராக பார்த்துருக்கேன். இது சில ஷார்ட்லாம் வந்து மகாராஜாவில் ஒரு ஷார்ட்லாம் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு லெக்கில் ஒரு கதை சொல்லுவார், ஒரு லெக்கில் காமெடியாக இருக்கும், ஒரு லெக்கில் இதாக இருக்கும், இன்னொரு லெக்கில் கதை சொல்லும்போது நம்மளை கண்ணீர் வரும். இந்த ஒரே கதை தான், அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது பர்ஃபார்மன்ஸில் தான் அது வெளிப்படும். ஸோ அப்படி ஒரு நடிகர் அவர். ஸோ அவர் வந்து பழகிறதுக்கு வந்து அவ்வளோ பயங்கர இனிமையான, எனக்குலாம் பெரிய ஆச்சரியம். அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட மணிகண்டன் இருக்காரு இல்லைங்களா, அந்த ஜெய்பி மணிகண்டன், அவர் சொல்லியிருந்தார், வந்து நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன், விஜய் சேதுபதி அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுவார், எங்கடா இருக்க, டீ கடையில் இருக்கேன், நீங்கள் டீ கடையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இவர்களும் கால் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு நாள் எனக்கு நம்பர் வாங்கி எனக்கு கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு, ஆனால் முடிவெட்டுற கடையில் இருக்கேன். அது எனக்கு நடந்துச்சு, எனக்கு முடியறது கிடையாது. இது நான் இந்த மாதிரி ஒரு டாக்டரை பேசியிருக்கேன் அவனை பற்றி, அவர் வர சொல்லிக்காரு, நீ போய் பாரு. சரிங்கண்ணா. ஸோ இது அது வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினாலும் ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கும், குவாலிட்டியான. நம்ம ஒரு சைடு ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அவ்வளோ ஒரு குரு மாதிரி, குருவாக பார்த்தா குருவாக பார்க்கலாம், சொந்த அண்ணனாக பார்த்தா அண்ணனாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து பழகிறதுக்கும் சரி, இதுக்கும் சரி. அவர் மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து அவ்வளோ இனிமையான ஒருத்தர். சூப்பர். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இந்த ட்ரெண்டில் இருக்க டைரக்டர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான எப்படி சொல்கிறது, ரொம்ப இதுவரைக்கும் எடுக்கப்படாத மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து சூப்பராக படம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அன்டச்டு விஷயங்கள்லாம் வந்து இப்போ சூப்பராக தமிழ் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ இருக்க டைரக்டர்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான டைரக்டர் இவங்க தான் அப்படின்னா அது யாரை நீங்க சொல்லுவீங்க? யார் கூட நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க? பெரிய டைரக்டர்ஸ்லாம் இல்லை, எனக்கு எங்கள் டைரக்டர்ஸ்கள் கூட திருப்பி பண்ணணும் தான் ஆசை. இப்போது நித்திலன் இருக்கட்டும், எங்கள் டைரக்டர் அஸ்வின் மண்டேலா டைரக்டர் இப்போது இது பண்ணாருங்களே, ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது தான் எனக்கு இந்த செட்டு. பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே டைரக்டர்,
இப்போது அப்கமிங்கில் வந்த டேரக்டர்ஸு கூட எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. மற்றபடி எல்லாரு கூடயும் ஆசை இருக்குது. மணிரத்னம் சார் கூட தான் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அது இருக்குது. இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லயே உங்களுக்கு ஃபேவரட்டான ரோல், இந்த படத்துல நான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் பண்ண ஒரு ரோல்னா எதை சொல்லுவீங்க சார்? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் குரங்கு பொம்மை. ஸோ அது வந்து ஒரு பிட் பாக்கெட்டாக நடிச்சிருந்தேன். அந்த பிட் பாக்கெட்டாக அதை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பிட் பாக்கெட்லாம் இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோம் ஒர்க் வேறு பண்ண சொல்லிட்டாரு டைரக்டர் வேறு. இந்த ரியல் பிட் பாக்கெட்லாம் போய் பார்த்து அவங்க கூட பழகினதில்ல அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு கலாச்சாரம் சொல்கிறாங்க. பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், நீங்கள் அப்படியே வந்து பின்னாடி பைக்கில் உட்காருங்க, ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன், ஒரு செயின் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு அது டெமோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா சாமி ஆளை விடுங்கடா சொல்லிட்டு. ப்ரோ இந்த லெக்கில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு போலீஸ் வந்துச்சுன்னா அப்படியே எகிரி குதிச்சு ஓடிடுங்க. என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டவங்க. ஸோ அது மாதிரி அது அது ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு. அந்த உலகமே வேறு. அது ஆமாம். இது மண்டேலாவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அது வந்து மண்டேலாவில் வந்து அது நம்ம நிறைய கிராமத்துக்காரன் தானே. ஸோ அங்கே நிறைய பார்த்தனால அது ஈஸியாக நமக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அது இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு வித்தியாசமான லைக் புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் சொன்னது. ஆமாம் ஐயோ அது நிறைய இருக்குது. அதில் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த ஸ்லாங்லாம் அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த காஸ்டியூம்ஸு அந்த படத்தில் உள்ள எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டது தான், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டது தான். அவங்க வந்து இன்னும் மோசமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. இன்று அவங்க இல்லைனா எங்கடா இருக்காங்க நீ காமிடா அப்படின்னு வந்து அப்புறம் போலீஸ் நம்மளை வந்து இது பண்ணி